வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு அதாவது நேற்று சட்டசபையில் தமிழ்நாடு சட்டசபையில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேப்பரில் அது வந்துருக்கு. அதில் முக்கியமானது நீட் பற்றிய ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுக்கு எல்லா கட்சிகளுமே ஆதரவு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், முன்பு ஆண்ட கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தலைவர்கள் நிறைய காலேஜஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருத்தர் 2 பேர் கூட போனது கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். வருஷத்துக்கு ஒரு ஆள் 2 ஆள் 3 பேர் போறாங்க. ஆனால் நீட்டு தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் 500லேருந்து 600க்கு மேற்பட்ட 600, 700, 800 பேர் கூட போய்கிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு டாக்டரா. காரணம் இந்த நீட் தேர்வு தான். இந்த நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 11th படிக்காம ஒன்லி 12th மட்டுமே மொட்டை மனப்பாடம் பண்ணது நடந்துச்சு. நாமக்கல், சேலம் இந்த பக்கத்துல நிறைய ஃபேமஸ். காரணம் 11th படிக்க வைக்கிறதே கிடையாது, ஒன்லி 12th. ஏன் 12th மார்க் வச்சுட்டு அப்போ MBBS சீட் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் நீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் ஆல் இண்டியா லெவலில் 50க்கு மேற்பட்ட MBBSக்கு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இப்போ எய்ம்ஸ்க்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்கு, ஜிப்மர் தனி என்ட்ரன்ஸு, காமன் கே தனி என்ட்ரன்ஸு, ஏபிஎம்டி தனி என்ட்ரன்ஸ், இப்படி ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ், 50க்கு மேற்பட்ட என்ட்ரன்ஸு. ஒவ்வொரு பிரைவேட் காலேஜ் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. இப்படி 50க்கு மேற்பட்ட என்ட்ரன்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்தது. இப்போ பழைய ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கனாக்க, இங்கே கிடைக்கல அப்படின்னா போய் பெங்களூர் எழுதுவாங்க, மகாராஷ்டிரா எழுதுவாங்க, ஜிப்மர் எழுதுவாங்க, நிறைய எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க MBBSக்கு. இதெல்லாம் மாணவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் ஒரே எக்ஸாமா நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் நீட் தேர்வை தேர்வுக்கு முன்பாக ஒவ்வொரு காலேஜும் டொனேஷன் வாங்கினாங்க. 50 லட்சம், 80 லட்சம், 1 கோடி இப்படி சொல்லி ஒரு சீட்டுக்கு இவ்வளோ டொனேஷன் வாங்கி தான் சீட்லாம் கொடுத்தாங்க. அப்போ யார் MBBS போனதுன்னா காசு உள்ள நபர்கள் மட்டும்தான் MBBS போனாங்க. இந்த MBBSனால ஏகப்பட்ட ப்ரைவேட் காலேஜஸ் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. அதெல்லாம் தடுக்கப்பட்டது இந்த நீட் தேர்வு. அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஏன் விஜயை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இவர் ஒரு யங் பர்சனு, ஊழலே பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அதனால மாணவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாரு. அப்ப நீட் தேர்வு வந்தா நிறைய நல்லது நடக்குது, அந்த நல்லது கண்டிப்பா விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும். மந்திரியே யாரு, அவர் ஒரு IRS நினைக்கிறேன், அவர் அருண் ராஜ் அப்படின்னு சொல்லி, அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைச்சுதான் நான் இருந்தேன். ஆனா அந்த தீர்மானத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்களும் அரசியல் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணும். யாரு, இந்த டிவிகே கட்சியும் அரசியல் பண்றாங்க. இதுல உண்மைக்கே நீட் தேர்வுனால மாணவர்களுக்கு நல்லதே நடந்துகிட்டு இருக்கு. எவன் நல்லா படிக்கிறானோ அவனுக்கு சீட்டு. இப்ப பரம ஏழையா இருப்பாங்க, இப்ப ஒரு வண்டி தள்ளி வியாபாரம் பண்ணிக்கிருப்பாங்க, டிரைவரோட பிள்ளைங்க, வண்டி ஓட்டுற பிள்ளைங்க, விவசாய வீட்டு பிள்ளைங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களா MBBS டாக்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீட் தேர்வு மட்டும்தான். நீட் தேர்வுக்கு முன்னாடி யார் டாக்டர் ஆனா ஒன்லி காசு உள்ளவங்க மட்டும் டாக்டர் ஆக முடியும். நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் காசு கோடி கோடியா இருந்தாலும் இங்கே MBBS கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையா இருந்துட்டு இருக்கு. விஜய் நம்ம என்ன நினைச்சோம், இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், ஓரளவு ஜென் ஜெனரேஷன் இருக்காங்க. பழைய கட்சிக்காரங்க என்ன செஞ்சாங்க, அவங்க சம்பாதிக்கணும்னு சொல்றதுக்காக நீட் தேர்வு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இவர் மாறுவார்னு பார்த்தா இவரும் அதே அரசியல் தான் பண்றாரு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு சட்டங்களை எதிர்த்து சட்டசபையில்
நீட் தேர்வுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது விஜய் அரசு. சட்டசபையில் நேற்று நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மக்கள் வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கொண்டு வந்ததால் தனி தீர்மானம். அருண்ராஜ் வந்து மந்திரி, அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அவருக்கு நல்லாவே தெரியும் நீட்டு நல்லதுதான் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அரசியலும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிவிக்கு அரசாங்கம் நினைக்கிறீங்க, நீங்கள் எல்லா பேரும் நீட்டு தேர்வு எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக யாரும் மக்கள் வந்து எதிர்க்கலை. நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தால் அது உங்களுக்கு தான் நெகட்டிவாக வந்து மாறும். அதை என்ன போட்டிருக்காங்கனாக்க, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இது என்ன ஒரு அநியாயம் பாருங்களே. முதல் நீட் தேர்வுக்கு முன்னுக்கு காசுக்காரன் மட்டும்தான் போய் எம்பிபிஎஸ் சீட் வாங்கிட்டு இருந்தான். இப்போ சமத்துவம் இருக்கு, அதே நேரத்தில் சமூக நீதி இருக்கு. நல்லா படிக்கிறது தான் அவனுக்கு சமத்துவம், சமூக நீதி எல்லாமே இருக்கு. இது அரசாங்கம் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடை கொடுத்துருக்காங்க போன அரசு. போன ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5% கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போனாங்க? இப்போ 500 பேரோ 800 பேருக்கு 500 to 800 பேர் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போனாங்க? ஓகே, தமிழ் வழியில் படிக்கும் கிராமப்புற சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்பு நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறது. அட்ட பொய். தமிழ் வழியில் படிக்கிறவங்க எத்தனையோ பேர் எம்பிபிஎஸ் போகிறாங்க. தமிழ் வழி படித்தவங்க இதுக்கு முன்பாக நீட் தேர்வுக்கு முன்பாக போனவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருத்தர் 2 பேர் தான் போனாங்க தமிழ் வழி கல்வி படித்தவங்க. இப்போ தமிழ் வழி கல்வி படித்தவங்க ஏகப்பட்ட பேர் எம்பிபிஎஸ் ஆகிட்டு இருக்காங்க. வரம்பின்றி அதிக கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் அதிகரிக்கும் நீட் தேர்வு வலியுறுத்துகிறது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். முதல்ல என்ன பண்ணுவாங்கனாக்க 11th 12th ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்து விட்ருவாங்க. 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்ருவாங்க. 11th சொல்லியே கொடுக்க மாட்டாங்க, பேசிக்கே தெரியாது. ஒன்லி 12th மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் மொட்டை மனப்பாடம் பண்ண வச்சு மார்க் வாங்க வைக்கிறது. இப்போ அந்த நிலைமை கிடையாது. 11th 12th படிச்சுதான் ஆகணும். அதுவும் நீட் தேர்வை பொறுத்தவரை ஒவ்வொரு நூக்கன் காரணத்தில் படிக்கணும். ஆனால் அதுக்கு முன்பாக நீட் தேர்வுக்கு முன்பாக நூக்கன் காரணம் படிக்க தேவையில்லை, மொட்டை மனப்பாடம் பண்ணி எழுதுனா போதும். அதனால அப்பயும் ஸ்கூல்லாம் காசெல்லாம் வாங்கினாங்க. ஏன் ஐஏஎஸ்லேயே டெல்லியில் வந்து வரிசையாக ஐஏஎஸ் சென்டர் இருக்குது, ஏன் மதுரை இதில் சென்னையில் ஐஏஎஸ் சென்டர் இருக்குது, ஏன் ஐஏஎஸ் படிக்க வைக்கிறீங்க? டிகிரி முடித்தோன்னே ஐஏஎஸ்ஆருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண மார்க் வச்சு ஏன் அது பண்ணலை? ஏன் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் பண்ண மாட்டீங்க? ஏன் எஸ்எஸ்சி ரயில்வேல பண்ண மாட்டீங்க? அதுக்குலாம் எக்ஸாம் வரட்டும், இதுக்கு ஏன் வரக்கூடாது? அதுங்கள பழைய ஆட்சியாளர்கள் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, எப்படியோ வந்திருப்பாங்க. இப்போ வந்தாங்க ஓரளவு படித்து வராங்க, யங் பர்சன் இருப்பாங்க, புரிஞ்சுக்க பார்த்து அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பள்ளி பாடத்திட்டத்தை பயில்வதில் இருந்து மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பி நீட் பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்த கட்டாயப்படுத்தப்படுகிறது. கண்டிப்பாக கிடையாது. நீட் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னால் நம்ம சொல்ல மாதிரி நூக்கன் கார்னர் இருக்கிற இல்லையா, ஒவ்வொரு பார்ட்டையும் தெளிவாக படித்தா தான் அவன் அட்டன் பண்ண முடியும். நீட் தேர்வுக்கு முன்பாக மொட்டை மனப்பாடம் பண்ணி எதுலாம் போதும், அவன் கான்செப்ட் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ கான்செப்ட் தெரிஞ்சு படித்தா தான் அவன் போய் நல்ல மார்க்கு போர்டில் வாங்க முடியும். நல்ல நாலேஜ் இருந்தால் தான் நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்க முடியும். அதனால கண்டிப்பாக நல்ல கோச்சிங் தான் நடந்துட்டு இருக்கு ஸ்கூலில். இப்போ 12 ஆண்டு கால பள்ளி கல்வியை புறந்தள்ளி ஒரு நாள் நுழைவுத் தேர்வை மாணவர்களின் உயர்கல்வியை தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது என்ன சொல்றது? ஏன் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க, ஏன் இப்போ டிகிரி 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷம் முடிக்கிறான், சில பேர் 5 வருஷம் பிஜி முடிக்கிறான், அவனுக்கு ஏன் எக்ஸாம் வைக்கிறீங்க? அவங்களுக்கு அப்படியே டைரக்ட் கொடுத்துருவோம் தானே. நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வகை செய்யும் சட்ட மசோதா 2022 சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் ஜனாதிபதியால் இந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளால் இந்த ஆண்டு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்டது. எனவே நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் வகையில் 2019 ஆண்டு தேசிய மருத்துவ ஆணைய
சட்டம், 2020ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம், 2020ஆம் ஆண்டு ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். இதன் வாயிலாக +2 வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் தமிழக மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதே தானே அவங்களும் சொன்னாங்க. அவங்க வேணாங்கன்னா உங்களையும் தேர்ந்தெடுத்தோம். திரும்பவும் அவங்க சொல்றதே திருப்பி பாடிக்கிட்டே இருந்தா பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதனால இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்களும் அதே பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னாங்க எது நல்லதுன்னா மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நீங்கள் கேளுங்க. அங்கே எம்பிபிஎஸ் வாங்கினால அவங்ககிட்ட போய் கேளுங்க. எது உங்களுக்கு நீட் தேர்வு வேணுமா இல்லை மார்க் வேணுமான்னு கேளுங்க. அதே நேரத்தில் ஏழைகள்கிட்ட போய் கேளுங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் டிரைவர், என் பிள்ளை எம்பிபிஎஸ் டாக்டராக படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. சாதாரண கூலி வேலைக்காரங்க பொண்ணு அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணு டாக்டராக படிக்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நீட் தேர்வுக்கு வருவதற்கு முன்பெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னுக்கு எல்லா பேரும் காசு கொடுத்தா போதும். டொனேஷன் 70 லட்சம் ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்தா போதும், உடனே சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையை தகர்ச்சிருந்து யார் நல்லா படிக்கிறான் அந்த மாதிரி அது ஏழையா இருந்தாலும் அவனுக்கு சீட்டு இருக்கு. இப்ப ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் போன வீடியோலயே, பெரிய கோடீஸ்வரன் அவன் 10 கோடியா 100 கோடிகளை கொடுத்து மகளுக்கு சீட்டு வாங்க முடியும், எம்பிபிஎஸ் சீட்டு. ஆனா இங்கே படிக்க வைக்க முடியல இந்தியாவில். காரணம், நீட் தேர்வில் மினிமம் மார்க்ஸ் கூட அவங்க அந்த பொண்ணால் வாங்க முடியல. யாரு? பெரிய கோடீஸ்வரர் பொண்ணு. அவங்க அப்பாவே சொன்னார், என் பொண்ணு இங்கே படிக்க முடியல, என் பொண்ணு வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுன்னு சொன்னார். காரணம், மினிமம் மார்க்ஸ் ஆச்சும் வாங்கணும். இங்கே மினிமம் மார்க்ஸ் வாங்கினா கண்டிப்பாக எந்த காலேஜ்லேயும் சீட்டு வாங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சீட்டு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்தது இந்த நீட் எக்ஸாம். அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னாக்க, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ இருக்க கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக மக்களுடைய மனநிலை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறதுக்காகவே நீங்கள் அதே ஆக்ட் பண்ணிங்க, அடுத்த கட்சி என்ன சொல்லுதோ அதே கட்சியை நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதனால் இந்த அரசாங்கம் மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்க்காதீங்க, உள் இறங்கி மக்களுடைய மனநிலை பாருங்க. ஏழைகளுடைய மனநிலையை கேளுங்க. யாராவது எம்பிபிஎஸ் ஆனான்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 800 பேர் போகிறாங்கிறாங்க இல்லையா, அந்த 800 பேர் யாருன்னாங்களே எல்லாமே ஏழைகள், கிராமப்புற மாணவர்கள். அதனால இந்த நீட் தேர்வுனால ஏழைகளும் கிராமப்புற மாணவர்களும் அதிக பேர் டாக்டராக காரணம் இந்த நீட் எக்ஸாம் தான். அதனால நீட் கண்டிப்பாக வேணும். அரசாங்கம் என்ன சொல்றா, இப்போ இருக்க அரசாங்கம் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எது நல்லதோ அது செய்ய நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்களும் அரசியல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்று தான். அதனால் நீங்கள் நல்ல ஆட்சி செஞ்சு மக்களோட மனசில் பிடிக்கணும்னு சொன்னால் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த தீர்மானத்தை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ எதிர்பார்த்தோம். டிவிகே அரசாங்கத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நீங்களும் பணக்காரர்களுக்காக நீங்கள் சட்டம் கொண்டு தீர்மானம் பண்ணி ஒன்றும் நடக்கப்பட கிடையாது. அது உண்மை. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால வந்த நீட் எக்ஸாம். அதனால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் நீங்கள் அரசியல் பண்ணுறது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு கிடையாது. நான் சொல்கிறது ரைட் தானே? உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.